வெல்கம் டு எம்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அடிப்படையில் ஸோ பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம்கள் நடைபெறாமல் இருந்தது. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த சிறப்பு முகாம்கள் போட போறாங்க, எப்போ அந்த புதிய விண்ணப்பம் வரப்போகுது, எப்போ இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிரேக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 9,000 இடங்களில் விண்ணப்ப முகாம் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். அமைச்சர்கள் கீதா ஜீவன் உள்ளிட்டவர்களும் இதை கூறியிருந்தனர். ஆனால் ஜூன் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் பயனாளர்களாக இணைக்கப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. தற்போது 1,15,00,000 பேர் பயன்பெற்று வருகின்றனர். பொருளாதார தகுதிகளை எட்டியும் விண்ணப்பிக்காத நிராகரிக்கப்பட்ட பெண்கள் எப்போது திட்டத்தில் இணைக்கப்படுவோம் என்று கேள்வி எழுப்பி வந்தனர். தங்களது தொகுதிகளில் பெண்கள் எழுப்பிய கேள்விகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதியவர்களை இணைக்க விண்ணப்ப பதிவு முகாம்களில் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் நடைபெறும் என்றும் இணையாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. அரசு அறிவித்த ஜூன் 4ஆம் தேதி பல இடங்களில் மக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளிலும் இ-சேவை மையங்களிலும் அணுகி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கோரினர். ஆனாலும் தங்களுக்கு இன்னும் இது தொடர்பான அறிவிப்பு வரவில்லை என்று கூறினர் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 4ஆம் தேதி விண்ணப்பிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது தொடர்பான அறிவிப்பு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரேஷன் கடையாக இருக்கட்டும், இ-சேவை மையங்களாக இருக்கட்டும், தாலுக்கா அலுவலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முகாம்கள் போடலை. ஸோ இதுக்கான அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிட்டு இருக்கிறதாகவும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் போட போகிறாங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது எப்போ இந்த தகுதி அடிப்படையில் உள்ள பெண்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறு விண்ணப்ப பதிவு எப்போது நடைபெறும் என்று இ-சேவை மையங்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு தரப்பிடமிருந்து இது தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறினர். தமிழக அரசு விண்ணப்ப பதிவு முகாம் தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா எப்போ அந்த புதிய விண்ணப்பம் கொண்டு வர போகிறாங்க, இந்த சிறப்பு முகாம்கள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே போட போகிறாங்க, எப்போ போட போகிறாங்க, ஸோ இது சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்துனாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.